வெல்கம் டு களஞ்சியம் ஃபேமிலி. இன்னைக்கு வந்து ஜப்பான் சிக்கன் ட்ரெண்டிங்கா இருக்கிற ஜப்பான் சிக்கன் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறேன், போன்லெஸ்ஸா கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் 6 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்து வச்சிருக்கிறேன், 5-6 முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன், உப்பு, பெப்பரு, பச்சை மிளகா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டரு, நான் ஒரு 6-7 பல் பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிறேன், 1/2 லிட்டர் பால், ஒரு 3 ஸ்பூன் மைதா. இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ ஜப்பான் சிக்கன் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் பீஸ் நான் எடுத்து போட்டுக்கிறேன். தண்ணியெல்லாம் போட்டுக்கோங்க. சிக்கன் பீஸ் போட்டேன். இப்போ 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் போட்டுக்கிறேன். இது வந்து 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர். இதுலயே வந்து மைதா போடுறேன், 3 ஸ்பூன் போடுறேன் பாருங்க. நீங்க எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அதுல பாதி. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நான் வந்து பிளாக் பெப்பர் தான் கிரஷ் பண்ணி வச்சிருக்கிறேன், அதை போடுறேன். உப்பு வேணுங்கிற அளவு போட்டுக்கோங்க, உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நான் ஒரு ஸ்பூன் ஆட்டா போடுறேன். இப்படியே கலந்து பாருங்க, ஏன்னா சிக்கன்ல கொஞ்சம் தண்ணி இருக்கும், பத்தலைன்னா நம்ம ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலக்கிங்க. பாருங்க, இப்போ இது இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. தண்ணி அளவா ஊற்றி சில்லி மாதிரி கெட்டியா போட்டு வச்சிருங்க. இதுல வந்து கார்ன்ஃபிளவர் நிறைய இருக்கும்னு மைதா கம்மியா இருக்கணும். 2 பங்கு கார்ன்ஃபிளவருக்கு 1 பங்கு மைதா போட்டுக்கோங்க. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறம் இதை பொரிக்கணும். வாங்கி ஊற வச்சிடலாம். இப்ப நம்ம ஜப்பான் சிக்கன் ஊற வச்சிருந்த சிக்கன் ஊறிடுச்சு. ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். இப்போ நான் ஒரு வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன். இப்ப எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப இந்த சிக்கன் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஊறி இருக்குது. இப்ப இது வந்து ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ எண்ணெயில போட்டாச்சு. இது அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் விட்டுருந்து திருப்புங்க. பாருங்க, நம்ம ஜப்பான் சிக்கனுக்கு சிக்கன் பொரிச்சாச்சு. எடுத்துடலாம். இது நல்லா கிறிஸ்பியா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குதான் கார்ன்ஃபிளவர் ஜாஸ்தியாகவும் மைதா கம்மியாகவும் போட்டிருக்கிறோம். நம்ம எல்லாத்தையும் பொரிச்சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்க, நம்ம ஜப்பான் சிக்கனுக்கு எல்லா சிக்கன் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்ப வாங்க எப்படி பண்றதுன்னு ஆரம்பிச்சிடலாம். ஒரு வடக்கல் வச்சுக்கோங்க. இப்ப எடுத்து வச்சிருக்கிற வெண்ணெய் சேர்த்துக்குங்க. இதுல இப்ப வந்து நம்ம பூண்டு பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த வெண்ணெயில பூண்டு இந்த வெண்ணெயில வணங்கட்டும். இப்ப இதெல்லாம் ஒரு நிமிஷம் கூட இருக்காது. இது பூண்டு வணங்கினதுக்கு அப்புறம் இப்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. எதுவுமே கலர் மாறக்கூடாது. முக்கியமா பச்சை மிளகாய் போட்டு ஒரு 2-3 செகண்ட் விட்டீங்கன்னா போதும். பச்சை மிளகாய் வணங்கினது போதும். இப்போ பால் ஊத்திக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்குங்க. பாருங்க, இப்ப நான் ஊத்தி இருக்கிறது காய்ச்சி ஆற வச்ச பால் தான். இது ஊத்தியாச்சு. ஒரு சூடு ஆகட்டும். சூடானோடனே நம்ம வறுத்து வச்சு சிக்கன் போட்டுக்கலாம் அதுல. ஏன்னா இந்த சிக்கன் நல்லா கிறிஸ்பியா வேக வச்சிருக்கிறோம். இது வந்து இந்த பால்ல கொஞ்ச நேரம் வேகணும். பாருங்க, பால் நல்லா கொதிச்சு அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் விடுங்க. அது நல்லா வேகட்டும். வெந்து நல்லா சாஃப்ட் ஆகணும் இந்த பால்ல வெந்து. இப்ப நம்ம ஜப்பான் சிக்கனுக்கு பால் ஊத்தி இருக்கிறோம். பால்ல சிக்கன் போட்டு நல்லா கொதிச்சு இப்படி வேக வைங்க.
அப்பதான் உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லா சாஃப்டா வெந்து வரும். இது கொஞ்ச நேரம் வேகிட்டு வெந்ததுக்கு அப்புறம் காட்டணும். பாருங்க நம்ம ஜப்பான் சிக்கன் நல்லா வெந்துருச்சு இந்த பால்ல. இப்ப முந்திரி பொடி சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு ஸ்பூன் முந்திரி, ஒரு 10-20 முந்திரிக்காய் எடுத்து வச்சிருந்தேன். அதை இப்படி ட்ரை பவுடரா பண்ணியிருக்கிறேன். வறுக்க கூடாது, அப்படியே பவுடர் பண்ணியிருக்கிறேன். இப்ப இது சேர்த்திக்கோங்க. இது அளவளவா சேர்த்திக்கோங்க. இந்த முந்திரி பொடியை அளவா போடணும். நிறையா போட்டீங்கன்னா அது கெட்டி ஆயிக்கும், புட்டு மாதிரி ஆகி போகும். அந்த கெட்டி கொடுக்கறதுக்கு தான் நம்ம இந்த முந்திரி பொடி போடுறோம். பாருங்க இப்ப நான் எடுத்து வச்சது இங்க போட்டுடலாம். இப்ப பாருங்க இப்ப எல்லாம் போட்டோம். நம்ம இந்த டைம்ல நீங்க உப்பு செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சாஸுக்கு நம்ம உப்பு போடவே இல்லை. இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். அளவா போட்டுக்குங்க. நம்ம இந்த சிக்கன் வறுத்த போது உப்பு போட்டிருக்கிறோம். பாருங்க இப்ப நான் அளவா தான் போடுறேன். பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான். நம்ம ஜப்பான் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஆஃப் பண்ணீங்கனாலே சூடாடுற போது இன்னும் கெட்டியாயிக்கும். இப்ப ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு வேறையில மாத்திட்டு காட்டுறோம் உங்களுக்கு. இப்ப நம்ம ஜப்பான் சிக்கன் என்னோட ஸ்டைல்ல ரெடியா இருக்குது. இது ஜப்பான் சிக்கன்னா இது ஜப்பான்ல பண்ற சிக்கன் இல்ல. ஜப்பான்காரரு நம்ம ஊருக்கு வந்திருந்த போது நம்ம ஸ்டைல்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த சிக்கன் காரம் இல்லாம அவங்களுக்கு. இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது காரம் இல்லாம இருக்கிறதுனால குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். சாப்பாட்டுக்கும் போகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பரோட்டா, நான் எல்லாத்து கூடமே நல்லா போகும். ஏதாவது ஸ்பைசியா வச்சீங்கன்னா அதுக்கு இதை கொடுத்தீங்கன்னா சட்டில்டான டேஸ்டா இருக்கும். இது நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தால் இருக்கிற பெல் பட்டன் அமைத்திக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.